L2 எம்புரான் சத்தியமா சொல்றேன், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு பெட்டராகவே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே தான் படத்தை கொடுத்துருக்குறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் எல்லாமே மச்சானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகாடா, செகண்ட் ஹாஃப் லேகாடா, எந்த லேகுடா, பீக் சீன் அது மட்டுமே கொடுத்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸ்மூத்தா போய் பீக் சீன் வந்தா மட்டும்தான் அந்த சீனுக்கே வேல்யூ இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராமாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாலேட்டன் அவர்கள் ஒரு அண்டர் வேர்ல்டு டானா காட்டுறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸ் என்ன, அவர் டோட்டலா அதாவது டீட்டெயில்டா என்ன பண்றாருங்கிறது காட்டவே இல்லை. ஓவராலா வெளியில் தான் காட்டியிருக்கிறாங்க. அவர் ஒரு அண்டர் வேர்ல்டு டானுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளா தான் காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனிமீஸ் இருக்கிறாங்க. பிளஸ் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் போலீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த டிராமாஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பிளஸ் நம்ம கேரளால வந்துட்டீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே என்ட்ராகுது. அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, ஸோ அந்த மாதிரி டிராமாஸ் போகுது. அது மட்டும் இல்லாம நார்த்ல இருக்கிற சீன்ஸும் காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ நார்த்ல இருக்கிற ஆளுக்கும் பிருத்திவிராஜுக்கும் கனெக்ஷன், நார்த்ல இருக்கிற ஆளுக்கும் நம்ம மோகன்லாலுக்கும் கனெக்ஷன். ஸோ அதெல்லாமே எப்படி கனெக்ட் ஆகுது, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டிராமா. ஓகேங்களா? ஸோ நிறைய டிராமாங்கிறது இந்த படத்துல போய்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த ஒரு லேகும் இல்லாம கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெஸ்டா பண்ணியிருக்கிறாங்க தான் சொல்லலாம். இதுல எல்லாம் நம்ம குத்தம் சொல்லிட்டு என்ன நண்பா இவ்வளோ பெஸ்டா இவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நம்மளாம் குத்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெஸ்டா பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட மேக்கிங் சொல்லவே வேணாம், வேற லெவல்ல பிருத்திவிராஜ் அவர்கள் அவரோட மேக்ஸிமம் பெஸ்ட். அவரால் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவே தான் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹெலிகாப்டர் வந்துட்டு, ஸோ அதான் நம்ம லாலேட்டனோட என்ட்ரியாக காட்டுவாங்க. வேற லெவல் நம்ம தெரிச்சுட்டேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாவே ரியலிஸ்டிக்காவே காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக நீங்க ஒரு மலையாள படம்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதை சுத்தியும் தான் அந்த ஒரு டிராமாங்கிறது போய்கிட்டே இருக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு டிராமாங்கிறது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா வேற கண்ட்ரிஸ் ஆகட்டும், இப்போ மோகன்லால் அவர்கள் ஒரு அண்டர் வேர்ல்டு டானா காட்டுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆளா காட்டுறாங்கன்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அந்த சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபைட் ஆகட்டும், அந்த அளவுக்கு பெஸ்ட்டாவே ரியலிஸ்டிக்காவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல காட்டியிருக்கிறாங்க. ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ங்கிறது அந்த சீனுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலான உயிர் கொடுக்கும். அதாவது ஜஸ்ட் ஹீரோ நடந்து தான் வருவாரு, டயலாக் தான் இருக்கும். ஆனா பிஜிஎம்னால பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் உயிருங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிஜிஎம்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பெருசா உயிர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்துல லாலேட்டன் வராரு, அந்த டைரக்ஷன், அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த ஒரு மேக்கிங், ஸோ அதுல தான் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது நிறைய சீன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமா ஒரு ஃபைட் வரும் நண்பா அந்த இருட்டுக்குள்ள காட்டுல, அதுதான் இந்த வாடாங்கிற அந்த ஒரு லூசிஃபர்ல வர மாதிரி இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் அந்த லூசிஃபர்ல வந்து அதே பாட்டை பிளே பண்ணியிருப்பாங்க. அதே பாட்டை அப்படியே பிளே பண்ணாம கொஞ்சம் லைட்டா இதெல்லாமோ பண்ணி பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் அந்த சீன் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா சொல்லணும். நீங்க படத்தை போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மோகன்லால் அவர்களை ரொம்ப கம்மி நேரம் காட்டின மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஓகே, அதுவும் ஓகே தான். படத்துக்கு என்ன தேவையோ, ரொம்ப டிராமாவா ரொம்ப டைலாக் வச்சு ரொம்ப இதாவெல்லாமே காட்டாம பாத்தீங்கன்னா படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே காட்டிட்டு பாத்தீங்கன்னா சுத்தியுமே நிறைய டிராமாஸ் தான் போய்கிட்டு இருக்கு. மோகன்லால சுத்தி தான் படம் நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த படத்துல மோகன்லால் அவர்களா சீன்ஸ் கம்மியா தான் காட்டியிருப்பாங்க. ஆனா அவரை சுத்தியும் தான் படம் போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் கேரளால அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, ஸோ அதெல்லாமே கனெக்ஷன் ஆகிற விஷயங்கள் அதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கா ஓகே சூப்பராகவே தான் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா லூசிஃபர் 3க்கான ஒரு லீடு வச்சு தான் படத்தை முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்ச நாளாவே மலையாளிஸ் தான் ரொம்ப அதிகமா ஹைப் கிளப்பிட்டு இருந்தாங்க. எதுக்காகனா படத்துக்காக கிடையாது, அந்த படத்துல வர அந்த சைனா கேரக்டர் யாரு, ஸோ இது யாரு, அது ஒரு ட்விஸ்டாவே பாத்தீங்கன்னா கிளப்பிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே ஊம்பி போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்டே கிடையாது, அப்படி ஒரு சர்ப்ரைஸே யாருக்குமே ஆகல. ஒரு சைனாக்காரனை காட்டினாங்க, அது யாருன்னே யாருக்குமே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சைனாக்காரனை தான் காட்டி வச்சிருக்காங்க. அதுல எந்த சர்ப்ரைஸுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம லாலேட்டன் அண்ட் பிருத்திவிராஜ் அவங்க 2 பேர் ஸ்கிரீன்ல வர ஒரு சீன் எல்லாமே காட்டுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பருங்க. அது கொஞ்சம் அந்த ஒரு ஃபைட் சீனுங்கிறது கொஞ்சம் ஓவர் மசாலா ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மசாலாவும் தேவைதான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு முழுமையான ஒரு மலையாள படமா எடுத்தா மட்டும் பாத்தீங்கன்னா அது ஓவரால ஒரு பேன் இந்தியா படமா ரீச் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் லெவல் ஆகட்டும், பிளஸ் அந்த இந்தியாலேயே வேற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையான விஷயங்கள்
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜான ஒரு படமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் பிருத்திவிராஜ் அவர்களோட அந்த பாஸ்ட்ல அவர் இப்படி ஆனாரு. ஸோ அந்த சீன் எல்லாமே காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் பிகினிங்ல வரும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக சூப்பராக காட்டியிருக்கிறாங்க நண்பா. சூப்பராகவே காட்டியிருக்கிறாங்க தான் சொன்னோம். அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் பிரமாதமாக காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக ஒரு என்ன சொல்றது, லைட்டாக கொஞ்சம் இதான விஷயம், ஒரு அண்டர்வேர்ல்டு டான், அவ்வளோ பெரிய ஒரு டான் மோகன்லால் அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாமே பெஸ்ட்டாக கிளாஸாக காட்டியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்கேயோ ஏதோ இடிக்குதுங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அண்டர்வேர்ல்டு டானா ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவாக காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு சீன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீன் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இப்போ நிறைய பவர்ஃபுல் சீன்ஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளுங்கிறத நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்றேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்க சொல்லணும்னா படம்ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேரளாவில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாலேட்டன் அவர்கள் கேரளாவில் போயிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சூப்பராக இருக்க படம், எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. பிருத்திவிராஜ் சொன்ன மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு படமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் குத்தம் கண்டுபிடிச்சீங்கன்னா குத்தங்கள் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி நம்ம குத்தம் கண்டுபிடிச்சு சொல்கிற அளவுக்குலாம் என்ன சொல்கிறது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவராலான ஒரு பேக்கேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நண்பா, ஓகேவா, ஒரு மோலிவுட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாருன்னு தான் சொல்லணும். அண்ட் லாலேட்டன் அவர் இல்லைன்னா படமே கிடையாது, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்பவும் பார்த்தீங்கன்னா சில என்ன சொல்றது லாலேட்டன் அவர்களோட ஓல்டு ஃபேன்ஸ், இந்த அங்கிள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாலேட்டனை காட்டவே இல்லை, கம்மி டைம் தான் காட்டியிருக்கிறாங்க, என்னடா 4 ஹெலிகாப்டர் வச்சா படமாச்சா, இது என்னடா இப்படி இருக்கு, அந்த மாதிரி சில ரிவ்யூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா புரியாது. ஏன்னா மலையாள படத்தை மலையாளமா மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 100 படம் எடுத்தா 1-2 படம் தான் அடுத்த இண்டஸ்ட்ரியிலையும் மற்ற இடங்கள்ல ரீச் ஆகும். ஓகேங்களா, மற்ற படம் எல்லாமே ரீச் ஆகுது. எவ்வளவு நல்லா நீங்க படம் எடுத்தாலும் ரீச் ஆகாது. ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு படம், ஒரு என்ன சொல்ற கொஞ்சம் மசாலாவான படம், இந்த மசாலாவான அந்த ஒரு படத்தை எடுத்து மற்ற இண்டஸ்ட்ரி மற்ற எல்லா பக்கமே ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த குவாலிட்டியான படமும் ரீச் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த படம் பார்த்தா தான் அவங்க இந்த குவாலிட்டியான படமும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் தேவைதான். ஸோ இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஓவராலாக நம்மளால ஆடியன்ஸை பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம படங்கள் எல்லாமே எடுத்து ஓவராலாக ஆடியன்ஸை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு குவாலிட்டியான படம் ரிலீஸ் பண்ணாலும், அதாவது 100% ஒரு மலையாள படத்தை ரிலீஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது எம்பிரானுக்கு கிடைக்கிற இதே ரெஸ்பான்ஸ். இப்போ எம்பிரானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே அந்த ஒரு என்ன சொல்றது டிக்கெட் எல்லாமே புக் பண்றாங்க, ஆளுங்க பார்க்க வராங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான 100% மலையாள படமா மட்டுமே இருக்கிற படங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி படங்கள் ரீச் ஆனால் தான் இந்த மலையாள படங்களா மட்டும் இருக்கிற படங்களுக்கும் இதே மாதிரி ரீச் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ வாழ்க்கை மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் இல்லைங்களா. சும்மாவே ஜஸ்ட் மலையாள படமாவே மட்டுமே இருக்கணும்னு சொன்னா மலையாள படமாவே மட்டும் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருக்க முடியும். அந்த ஒரு வட்டத்தை தாண்டி போக முடியாது. வட்டத்தை தாண்டி போகணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும். அதுல குத்தம் சொல்லுவாங்க, குத்தம் சொல்றவங்க சொல்ல மட்டும்தான் செய்வாங்க. ஆனா நீங்க குவாலிட்டியா பாத்தீங்கன்னா படம்ங்கிறது பெஸ்ட். ஓகேவா, பிருத்திவிராஜ் அவரோட பெஸ்ட்டை காட்டியிருக்கிறாரு. அவ்வளவு பெஸ்டா படம் எடுத்திருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அண்ட் ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் படத்தை பார்த்தவங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்கோ. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லாரும் சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் எம்பிரான் படத்தை பார்க்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஓகேங்களா, ஓகே பாய்.